முதல் செயற்கை இதயம். வில்லியம் ஜே ஸ்ரோடர் அவர்கள் 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 அன்று மருத்துவ வரலாற்றில் ஒரு முக்கியமான சாதனையை நிகழ்த்தினார். செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட நிலையில் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய முதல் நபராக அவர் அறியப்பட்டார். இது மருத்துவ அறிவியல் வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. ஸ்ரோடருக்கு பொருத்தப்பட்ட செயற்கை இதயம் ஜார்விக் 7 எனப்படும் கருவியாகும். இந்த கருவி மனித இதயத்தின் செயல்பாட்டை மாற்றீடாக மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் அமெரிக்க விஞ்ஞானி ராபர்ட் ஜார்விக் ஆவார். அவருக்கு இதய செயலிழப்பு தீவிரமாக இருந்ததால் உயிர்காக்கும் கடைசி முயற்சியாக இந்த செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. பின்னர் அவர் சிகிச்சை பெற்ற மருத்துவமனையில் இருந்து வெளியேறி வீட்டிற்கு சென்றது உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்வு மருத்துவத்துறையில் நம்பிக்கையை அதிகரித்தது. இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு மாற்றாக செயற்கை இதயம் பயன்படுத்த முடியும் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கும் மேம்பட்ட கருவிகளின் கண்டுபிடிப்புக்கும் இது ஊக்கமளித்தது. ஆனால் செயற்கை இதயம் பயன்படுத்துவது சவால்களையும் கொண்டது. தொற்று, இரத்த உறைவு, இயந்திர கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருந்தது. இருந்தாலும் இந்த முயற்சி மருத்துவ அறிவியலின் முன்னேற்றத்தை காட்டும் முக்கிய படியாக இருந்தது. வில்லியம் ஜே ஸ்ரோடர் செயற்கை இதயத்துடன் 620 நாட்கள் உயிருடன் வாழ்ந்தார். இது அந்நேரத்தில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். அவரது அனுபவம் மருத்துவ ஆய்வுகளுக்கு முக்கிய தரவுகளை வழங்கியது. இந்த சாதனை உலக அளவில் இதய நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. பின்னர் பல மேம்பட்ட செயற்கை இதய கருவிகள் உருவாக்கப்பட்டன. மருத்துவ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. 1985 பிப்ரவரி 19ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் மனித உயிரை காப்பாற்ற அறிவியல் எவ்வளவு முன்னேறியுள்ளது என்பதற்கான சான்றாகும். வில்லியம் ஜே ஸ்ரோடர் மருத்துவ வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படுகிறார்.